Friends, hello to all. So today நம்ம வந்துட்டு இன்னைக்கு சன்ஷைன் பிஃபோர் த டான் என்ற ஒரு நாவல் ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ரியல் டைம் ஸ்டோரி. த ஒரிஜின் எப்படி நம்ம ஹியூமன் பாடி வந்து எப்படி கிரியேட் ஆனது, அந்த வேரியஸ் ஸ்டார் சிஸ்டம்ஸ் வந்துட்டு எப்படி இதெல்லாம் கஷ்டப்பட்டு பூமிக்காக எவ்வளோ செஞ்சாங்க, ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் என்ன, இந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏனா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த புக்கு வந்து சொல்லுது. ஸோ இந்த புக் வந்துட்டு ஜூடி சட்டோரின்ற மாஸ்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சுயமாகவே அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து அந்த அதர் ஸ்டார் சிஸ்டம்ஸில் இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு டெலிபத்திக்காக ஒவ்வொரு இதுவும் சேனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எழுதும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ சேனல்டு மெசேஜ். ஸோ அவங்க எழுதும்போது ஸ்டார்டிங்கில் என்ன எழுதுறாங்க, எண்டிங்கில் என்ன வரும், ஸ்டோரி எப்படி வந்து ப்ரொசீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் சிஸ்டம்ஸ்ல இருந்து டெலிபத்திக்காக பெற்ற ஒரு மெட்டீரியல் தான் இந்த சன்ஷைன் பிஃபோர் த டான். ஸோ என்னோட இந்த புக்கில் ஒரு கனெக்ஷன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் அப்போ, தட் இஸ் 2012 அப்போ வந்து நான் இந்த புக்கை வந்து படித்தேன். ஸோ என்னமோ தெரியல, இந்த புக்கோட ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் எனக்கு. அது வந்துட்டு நான் வந்து புக்ஸ் படித்தாலும் எந்த புக்குக்காகவும் உள்ளே இருந்து ஒரு ஏக்கம்ன்றது வரல. ஸோ எப்போ வந்து இந்த புக்கு வந்து என் வீட்டுக்கு வந்திருக்கோ, ஸோ அப்பத்துலேருந்து உள்ள இன்னரில் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், இது வந்து இந்த புக்கு படிச்சே ஆகணும், இதில் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், இது வந்து அது வந்து இட் அட்ராக்டட் மீ லைக் எனி திங். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னர் கால் நான் எப்போவுமே லைஃப்பில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, ரொம்ப இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஃப்ரம் மை இன்னர் மெசேஜ், யூ ஹாவ் டு ரீட் திஸ் புக் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு என்னோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாமும் பக்கத்து வச்சுட்டு நான் வந்து என் எக்ஸாம்ஸ் படிக்கிறத விட ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் வந்துட்டு இந்த புக்கை வந்து படிக்கிறதுல வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் ரியலி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஸ்டார் சிஸ்டம்ஸில் இருந்த அந்த மாஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். எப்படி வந்து மனிதன் முன்னேறினாங்க, வாட் இஸ் த சோர்ஸ், இந்த ஹியூமன் பாடி வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் அந்த ஸ்டார் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாரும் இணைந்து எப்படி அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. This is also a story of compassion, peace, and also a story of love. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த சீக்வென்ஸ் எல்லாம் நடக்கும்போது this is also a love story between two masters from different dimensions. ஸோ மோஸ்டீனியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், he is the hero of this story. ஸோ அவங்க வந்துட்டு லைரா ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து வந்திருக்காங்க, தட் இஸ் 12th டைமென்ஷன். ஹீரோயின் வந்துட்டு பேரு வந்து எசேன்யா. ஸோ அவங்க வந்துட்டு சிரியஸ் ஸ்டார் சிஸ்டம் 5th டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அந்த கெலாக்டிக் ஃபெடரேஷன் வந்துட்டு இந்த முடிவை எடுத்து ஒரு நியூ ஹியூமன் பீயிங்கை கிரியேட் பண்ணணும், ஃபுல்லி இவால்வ்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பொட்டென்ஷியல் ஃபுல்லாக இருக்கிற அந்த ஹியூமன் பீயிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணதுல இந்த விசேஷம் எல்லாம் சொல்லிட்டு, இந்த ஏர்த்தை பத்தி சொல்லிட்டு, நம்ம பூமி எப்படி யார் கிரியேட் பண்ணாங்க, ஸோ இந்த ஹியூமன் முன்னாடி எப்படி இருந்தான், என்ன இருக்க போகுது பிளான் ஃபார் அர்த்தோட அசென்ஷன் எப்போ நடக்க போகுது, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இவங்களோட லவ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது ஸ்டோரியில. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. அண்ட் ஆல்சோ அந்த லவ் பற்றின அந்த டைமென்ஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். தே ஆர் so pure beings of, they vibrate with compassion and love and such purity and sensitive beings. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற சீக்வன்ஸ் வந்துட்டு will completely open up to different dimensions in us. ஜூடி சட்டோரி பற்றி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஜூடி சட்டோரி வந்துட்டு she is a energy and energy healer அவங்க.
ஸோ பேசிக்காவே அவங்க வந்து ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து எனர்ஜி வந்து சேனலைஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி மட்டும் இல்லாம அவங்க மெசேஜஸ் கூட சேனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜஸ் வந்து சேனலைஸ் பண்ணும்போது ஷி வில் மேக் ஷூர் ஷி ஹேஸ் சம் நோட் புக் ஆர் சம்திங். ஸோ அந்த எனர்ஜி ஒர்க் எப்போ நடக்குதோ அந்த வர சேனலிங்ஸ் வர மெசேஜஸ் எல்லாம் அவங்க வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஷி ஒர்க்ஸ் வித் பர்சன் டு பர்சன் பீப்புள். ஸோ எனர்ஜி ஹீலர் மாதிரி அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு நியூசிலாண்டில் இருக்காங்க அவங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த எனர்ஜி ஒர்க் பை ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப டயர்டா. ஷி வாண்ட்ஸ் டு ஸ்லீப். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே அப்போ அவங்களுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகும் பை அ பர்சன் கால்ட் ஆல்வின். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை வந்து அர்ஜென்ட்டாக மீட் பண்ணலாமா, ஐ ஆம் கெட்டிங் சம் ஸ்ட்ரேஞ்ச் எனர்ஜி சென்சேஷன்ஸ், எனக்குள்ள என்னமோ நடக்குது, ஐ ஆம் ஃபீலிங் வெரி அன்ஈஸி, ஸோ உங்ககிட்ட வரலாமா இந்த டைம்ல அப்படின்னு கேட்பாங்க. இவங்க வந்துட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஷீ வில் ஃபீல் தட் உள்ள வந்து ஒரு இன்னர் கால் வரும், இல்லை நான் வந்து இவங்களை வந்து பார்க்கணும், லெட் ஹிம் கம் டு மை ஹோம் அப்படின்ட்டு. ஸோ சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வின் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது, ஸோ ஷீ யூஸ்வலி அந்த எனர்ஜி ஒர்க் பண்ணும்போது ஷீ வில் மேக் தெம் லை டவுன் இன் இது மாதிரி ஒரு பெட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் லை பண்ணோடனே அவங்க வந்து அவங்க பாடி மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சாக கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள சம் எனர்ஜி பாஸ் ஆகுது, ஒரு டிஃப்ரெண்ட் சென்சேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வருது. இப்போ வந்துட்டு ஜூடி சட்டோரிக்கு வந்து ஷீ இஸ் அ எனர்ஜி ஹீலர். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாது எப்படி இந்த இதுவை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், இவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாருன்னு அவங்களுக்கே புரியாது. ஸோ அவங்க வந்து கண்ணை மூடிட்டு ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் வந்துட்டு ஆல்வினுக்கு வந்துட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், இப்போ ஹெல்ப் மீ மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆல்வின் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு எப்படி ஒரு மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஒரு மோஷன் சிக்னஸ் மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்குமோ, எனக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு அப்படி இருக்கு அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிலையை வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எப்போ அந்த தாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ அவங்க ஆல்வின்ல இருந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து ஒரு ஜோல்ட் மாதிரி அவங்க பாடி ஃபுல்லாகவே இறங்கும், ஜூடி சட்டோரியோட பாடி ஃபுல்லாகவே இறங்கி அவங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டு அது சேனல் ஆகுற அதெல்லாம் வந்துட்டு நோட் புக் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க, அவங்க வந்து எழுதுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்வின் வந்துட்டு எப்போ இந்த எனர்ஜி சம் ஆஃப் தி எனர்ஜி ஜூடி சட்டோரிக்குள்ளே என்டர் ஆச்சோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆனார். ஸோ ஸ்டேபிள் ஆன பிறகு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, கொஞ்ச நாளும் சைலண்ட் ஆயிருப்பார் அவர். ஸோ ஜூடி சட்டோரி வந்துட்டு கேட்பாங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பார்க்குறீங்க, வாட் டு யூ சி அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கேன், நான் வந்துட்டு அர்த்தில் இருந்து தூரமாக போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து அர்த்து வந்து அப்படியே தூரமாக போகிற மாதிரி எனக்கு அர்த்து வந்து தெரியுது, ஐ எம் ட்ராவலிங் இன் அ ஸ்பேஸ் ஷிப் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் உள்ள எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப் உள்ளமே ஃபுல்லாக கலராக ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸில் இஜிப்சியன் ஹைரோகிளைஃப்ஸ் மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அந்த ஹைரோகிளைஃப்ஸ் வந்துட்டு இஜிப்சியன் லெட்டர்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு வால்ஸ் ஃபுல்லாமே அந்த ஸ்பேஸ் ஷிப்பில். அப்புறம் அங்கே வந்துட்டு சில பீயிங்ஸ் இருக்காங்க, அந்த பீயிங்ஸ் எப்படி இருக்காங்கன்னா கலர் ஷைனிங் ரோப்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கே, தே ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இங்கே வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு மூஞ்சு எல்லாம் கொஞ்சம் டிஃபார்ம் ஆன மாதிரி, செல்ல வந்து பார்க்குறதுக்கு சகிக்காத மாதிரி ஒரு அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவார், ஹவு தேர் பாடி அண்ட் ஆல் தேட். ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து டாலாக இருப்பாங்க, அவங்க கண்ணு வந்து மேலே அப்டர்ன் ஆகிருக்கும் சிலவங்களுக்கு, சிலவங்க வந்துட்டு அதை மூஞ்சு கொஞ்சம் டிஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீயிங்ஸ் இருக்காங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். இப்படியே சொல்லும்போது அவங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இது. ஸோ அப்போ வந்துட்டு ஜூடி சட்டோரிக்கு வந்துட்டு ஆல்வின் சொல்றாரு, உங்களுக்கும் வந்துட்டு ஒரு மெசேஜ் இருக்கு அவங்க கிட்ட இருந்து, அது என்னன்னா யூ ஹாவ் டு ரீகோட் த டிஎன்ஏ கோட் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு அப்போதைக்கு வரைக்கும்
டிஎன்ஏனா வந்துட்டு அவங்க பயாலஜி கிளாஸ்ல படிச்ச அந்த 2 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ தான் தெரியும். அந்த பயாலஜி வரைக்கும் தான், அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. ஸோ வாட் இஸ் திஸ் டிஎன்ஏ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ ஆல்வின் சொல்றது வந்து 2 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கிடையாது, இட் இஸ் அ 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அவங்க வந்து சொல்றது. ஸோ இவங்க வந்துட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவல் ஹியூமன் பீயிங் வந்துட்டு அந்த ஸ்டார் சிஸ்டம்ஸ் பல பல thousands 1 lakh மோர் தென் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் அவங்க வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கை கிரியேட் பண்ணணும் வித் ஃபுல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் எல்லாம் போடுறாங்க. ஸோ யார் யார் என்ன எடுத்துக்கணும், ஸோ எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஹியூமன் பீயிங் வந்துட்டு வில் ஹாவ் அ 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. ஸோ அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கும்போது கம்ப்ளீட் பொட்டென்ஷியல், கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் பவர், நான் யாருன்ற அந்த கம்ப்ளீட் எல்லாமே தெரியும். ஒரு ஹைலி இவால்வ்டு பீயிங் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரியேட் பண்ணும்போது அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏன்றது இருக்கு. ஸோ அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்துட்டு இஸ் ரிலேட்டட் டு 12 டைமென்ஷன்ஸ். ஸோ 12 டைமென்ஷன்ஸ் வந்துட்டு என்னன்னா, 4th டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியும் ப்ளீடியன்ஸ் அப்படின்ட்டு, ஃபிஃப்த் டைமென்ஷன் வந்துட்டு சிரியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ 12th டைமென்ஷன் வந்துட்டு லைரா கான்ஸ்டலேஷன்ல இருந்து இருக்காங்க. ஸோ இந்த இது எல்லாமே they are called as lowly heavenly bodies, low heavenly bodies, இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏமும் இந்த 12 டைமென்ஷன்ஸ்க்கு ரிலேட் ஆனது, பிளஸ் 12 எனர்ஜி பாத்வேஸ்க்கு ரிலேட் ஆனது. ஸோ நம்ம உடம்புல நம்ம பாடியில் ஒரு 12 எனர்ஜி பாத்வேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த 12 எனர்ஜி பாத்வேஸ் வந்துட்டு அந்த பாத்வேஸ் மூலமாக தான் அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து எனர்ஜிங்கிறது ஹியூமன் பாடிக்கு வரும். ஸோ அப்படி எப்போ அந்த 12 எனர்ஜி பாத்வேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ வந்து ஃப்ரம் ஆல் தி டைமென்ஷன்ஸ் we will be able to receive the energy. ஸோ அந்த எனர்ஜின்றது ரிசீவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவும் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் ஸோ இதுதான் அந்த எனர்ஜி பாத்வேஸ்க்கும் இந்த டிஎன்ஏக்கும் கனெக்ஷன். இப்போ அந்த டிஎன்ஏக்கும் இந்த 12 டைமென்ஷன்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஸோ என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அந்த 12 டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க பெஸ்ட் குவாலிட்டிஸை அந்த ஜீன்குள்ள போட்டு எல்லாருமே has contributed to this human genome. இந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவும் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட அவங்களோட பெஸ்ட் ஆஃப் குவாலிட்டிஸ், பெஸ்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எல்லாருமே ஒவ்வொரு டைமென்ஷனும் தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் சம் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்மளோட என்ன பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம், அந்த தத்துவம் எல்லாமே அவங்க அந்த ஒவ்வொன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல வந்துட்டு போடுறாங்க. ஸோ அந்த போட்டு தான் நியூ ஹியூமன் பீயிங் இஸ் கிரியேட்டட். ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த 12 எனர்ஜி பாத்வேவ்ஸ் ப்ளஸ் அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அண்ட் இந்த 12 டைமென்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன பிறகு நிறைய புக்ஸ் எல்லாம் தேடுவாங்க, வாட் இஸ் 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ கிடைக்காத போது அவங்க வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் ஆஃப் ஜூடி சட்டோரி. அவங்க தான் வந்துட்டு இந்த ரியல் இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுப்பாங்க, வாட் இஸ் திஸ் 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் டைமென்ஷன் அப்படின்னா, இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்ரி டைமென்ஷன் இஸ் அ பர்டிகுலர் வேவ் ஆஃப் எனர்ஜி, பர்டிகுலர் வேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த எனர்ஜி பேண்ட், அந்த ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆறவங்க மட்டும்தான் அந்த பிசிக்கல் பாடி ஃபார்ம் எடுத்து அந்த பிளேஸ்ல வந்து வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எனர்ஜி பேண்டை தான் வந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இங்க வந்துட்டு மார்போஜெனடிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க இந்த புக்ல. ஸோ அந்த மார்போஜெனடிக் ஃபீல்ட்ஸ்ன்றது இந்த நிறைய லைஃப் டைம்ஸ் எடுக்கிறச்சே நம்ம பாடிஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். பட் there is one thing which is constant, that is called as this morphogenetic fields. ஸோ இந்த மார்போஜெனடிக் ஃபீல்டுன்றது இந்த பிசிக்கல் பாடி கிரியேட் ஆனதுக்கு அந்த பேசிக் டெம்ப்ளேட்ல ஒரு முக்கியமான பாகம் தான் இந்த மார்போஜெனடிக் ஃபீல்ட். இந்த பிசிக்கல் பாடி கிரியேஷனுக்கு அந்த மார்போஜெனடிக் ஃபீல்டுக்கு ஒரு பேசிக் என்னன்னா, அந்த சவுண்ட் அண்ட் லைட், வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த 4 தான் அந்த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்போஜெனடிக் ஃபீல்ட்ஸ். ஸோ அதை வந்துட்டு அந்த லைஃப் டைம்ஸ் பூரா நம்ம எடுக்கிறச்சே அது ஒன்று தான் மாறாதது. இட் வில் பி ரெக்கார்டிங் எவ்ரி திங். ஸோ தட் இஸ் த பேஸ் ஃபார் ஆர் இந்த ஃபிசிக்கல் பாடி கிரியேஷனுக்கும் அதுதான் பேஸ். ஸோ இந்த 1987 வந்துட்டு இந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து எனர்ஜிஸ்ங்கிறது நம்ம எர்த்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு, சேனலைஸ் ஆக. தே ஸ்டார்டட் ஓப்பனிங் தேர் போர்ட்டல்ஸ் அண்ட் தே ஸ்டார்டட் டு fill earth with their energies. This started in 1987. So 2004 கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார் சிஸ்டம் started to add on. யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த ஸ்டார் சிஸ்டம்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளேடியன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எனர்ஜி வந்து இந்த பூமிக்கு வந்து கொடுக்க. ஸோ பிளேடியன்ஸ் வந்துட்டு they are mainly known for that love, that compassion. அந்த லவ்வுக்கு வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு பிளேடியன்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் வந்துட்டு இந்த சிரியன்ஸ் வந்துட்டு they started giving their energies. அப்புறம் ஸ்லோவா எல்லா டைமென்ஷன்ஸும் லாஸ்டா 2010 வந்துட்டு லைரா ஸ்டார் சிஸ்டம் வந்து has opened their portal or whatever to channelize their energies, send their energies into the planet Earth. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கனவா கண்டு ஒரு ஹியூமன் பீயிங்கை கிரியேட் பண்ணணும், நம்ம பெஸ்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணி எல்லாம் ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலோட இருக்கணும்னு சொல்லிட்டு அர்த்துக்கு வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஸ்டார் சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கலெக்டிவா சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு இதுதான் நம்ம இருக்கிறது. அண்ட் இந்த இப்போ வந்துட்டு ஸோ முன்னாடி வந்து ஜூடி சட்டோரிக்கு ஏலியன்ஸ்னா வந்துட்டு தெரியாது. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங்ஸ்னா தேர் லைக் ஏலியன்ஸ் சொல்லிட்டு ஒரு லிமிட்டெட் கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. பட் வென் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றச்சு, ஸோ ஸ்லோலி அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஹையர் டைமென்ஷனல் மாஸ்டர்ஸோட ஷீ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அப்போ வந்துட்டு தெரிஞ்சது ஹூ தே ஆர். ஸோ அவங்களும் இந்த கிரியேஷன்ல இருக்கிறவங்க, எவ்ரி ஒன் இஸ் த சேம். ஸோ அவங்க வந்து எவ்வளவோ அந்த கம்பேஷன், அந்த பீஸ், அந்த லவ், அந்த வைப்ரேஷன்ல வந்து இருக்கிற அந்த பீயிங்ஸ், தே ஆர் ஸோ மச் பியூர். அவங்க வந்துட்டு எவ்வளவோ எர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து ரொம்ப அவங்க ஏங்குறாங்க. ஸோ அவங்களோட வந்து சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் these higher dimensional beings வந்துட்டு மாறுது. slowly she will start working with them. so அப்படி மாறும்போது she will also realize that all dimension beings do not vibrate with love or peace. so இந்த மாதிரி நிறைய ஸ்டார் சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய beings இருக்காங்க, எல்லாருமே பியூர் கிடையாது. so there are some beings though அவங்களுக்கு டெக்னாலஜி எல்லாமே இருந்தாலும் அவங்க வந்துட்டு லவ் அண்ட் பீஸ் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இருக்க மாட்டாங்க. ஸோ தே வில் அந்த டாமினேட் பண்ணணும், அந்த கேப்சர் பண்ணிக்கணும், அந்த என்ஸ்லேவ் பண்ணணும், ஸ்லேவ்ஸ் ஆக்கணும் மக்களை. அவங்க நீடுக்காக அவங்க மற்றவங்களோட ரைட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், மேனிப்புலேட் பண்ணணும், இந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் சில பீயிங்ஸ்க்கு. தோ தே ஆர் அட்வான்ஸ்ட் இன் டெக்னாலஜி, தே ஆர் ஆல்சோ ஸ்டார் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் தட், தே டோன்ட் வைப்ரேட் வித் லவ். ஸோ அந்த மாதிரி இதோட நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ எப்போ தெரியும் நம்ம என்ன எனர்ஜிஸ் கூட ஒர்க் பண்றோன்றது எப்படி தெரியும்? ஸோ எப்போ அந்த எனர்ஜிஸுங்கிறத நம்ம சேனலைஸ் பண்றோமோ அப்போ வந்துட்டு
நம்ம இன்னர் நம்ம இன்ட்யூஷன் வந்து அந்த ஃபீல் வந்து சொல்லும் அது என்ன ஃபீலுங்கிறது. ஸோ when you are vibrating with love, when you're in the higher consciousness, எந்த பீயிங் அந்த அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரிசோனேட் ஆகாத பீயிங்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்மள. ஸோ நம்மளே ஒரு ஹையர் கான்ஷியஸ் ஹையர் ஸ்டேட்ல இருக்கும்போது நோபடி கேன் டச் அஸ், நோபடி கேன் டூ எனிதிங் டு அஸ். ஸோ அது வந்து மெயினா சொல்றாங்க. பிளஸ் அந்த எனர்ஜிஸ் வந்து எப்படி தெரியும்னா நம்மளுக்கு இன்ட்யூஷன் சொல்லும், அந்த ஃபீல் அந்த எனர்ஜிஸ் எப்படி பட்டதுன்றது சொல்லும். ஸோ அதுலயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஹூம் டு ஒர்க் வித் அப்படின்ட்டு. ஸோ இதை ஒரு பாயிண்ட் கூட சொல்றாங்க இவங்க. பிளஸ் லைட் லாங்குவேஜ் பத்தி கூட நிறைய வந்திருக்கு இந்த இதுல. ஸோ 2003-2 வந்துட்டு அவங்க வந்து லைட் லாங்குவேஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைட் லாங்குவேஜ்ங்கிறது அந்த லாங்குவேஜ் ஃப்ரம் தி அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்ல பேசுறது, அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சேனலைஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நியூசிலாண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெஸ்டிவல் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் கேதரிங்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுப்பாங்க, கைட்ஸ், யூ ஹாவ் டு speak light language now அப்படின்ட்டு. that was the first time in 2002 she started speaking light language. ஸோ அவங்க வந்து கண்ணை மூடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க ஐ ஆம் ரெடி அப்படின்ட்டு. ஸோ எப்போ அது சொல்லுவாங்களோ அந்த லைட் லாங்குவேஜ் வந்து she will start speaking the light language. ஸோ அந்த பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கே தெரியாது என்ன பேசுகிறாங்கன்னு, இட்ஸ் நியூ ஃபார் ஹர். அந்த எனர்ஜி வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவங்க கண்ணு மூடிட்டு தான் பேசுவாங்களாம் அந்த லைட் லாங்குவேஜ். பிகாஸ் அந்த எனர்ஜி வந்துட்டு அந்த பாடி ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸ்டார்டிங் புதுசுனால அவங்க கண்ணு மூடிட்டு அந்த லைட் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ ஸ்லோலி ஆஸ் டேஸ் கோ பை, ஆஸ் இயர்ஸ் கோ பை, அவங்க வந்து she will become very fluent and very comfortable with dealing with speaking with light language. ஸோ அப்போ வந்துட்டு கண்ணை திறக்கிறது, அந்த மெச்சூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு பேசுறதுலேயே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்துட்டு லைட் லாங்குவேஜ் பேசும்போது என்ன நடக்கும்னா அவங்க கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்கும்னா எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த குரூப்ல. இவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து என்னமோ பேசுறேன்ல, ஸ்ட்ரேஞ்சர் பேசுறேன்ல, என்னை வந்து கேலி பண்றாங்களோ, அதுக்காக தான் அவங்க சிரிக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அவங்க வந்துட்டு கேலி பண்றதுக்காக அவங்க வந்து சிரிக்கல. அவங்க வந்துட்டு so that light language is causing different sensations in the people. so அந்த light language வந்துட்டு சில பேருக்கு வந்து they are laughing like anything, அந்த வந்து கண்ணுல வந்து தண்ணி வர மாதிரி அப்படி சிரிக்கிறாங்க. சில பேர் வந்து அழுகுறாங்க. சில பேர் வந்துட்டு கம்மன சைலண்டா வந்துட்டு அவங்களுக்குள்ள அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் லைட் லாங்குவேஜ் டூயிங் அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ லைட் லாங்குவேஜுங்கிறது நம்ம சோலை டச் பண்ற ஒரு கோடிங் மாதிரி. ஸோ அந்த சோல் வந்து எப்போ வந்து அந்த லைட் லாங்குவேஜ் அந்த கோடு வந்து எப்போ டச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியாமலே இந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. பிளஸ் அவங்க எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, இந்த பீப்புள், அவங்க ஒர்க் என்ன, அவங்க சோல் பர்பஸ் என்ன, இந்த ஹிஸ்டரி ஆஃப் எர்த் என்ன, நம்ம என்ன பண்ணணும், அந்த இது எல்லாமே வந்துட்டு அந்த லைட் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. எப்போ அந்த லைட் லாங்குவேஜோட கோடிங்ஸ் வந்துட்டு பேசும்போது அந்த எனர்ஜி அவங்களுக்கு டச் ஆகுதோ அந்த சோல் வந்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் ஆகுது. ஸோ எவ்ரி ஒன் வர் லைக் ஸ்டார் சிஸ்டம்ஸ்ல இருந்தவங்க தான் ஃபர்ஸ்ட். நம்மளும் எல்லாருமே பார்ட் ஆஃப் த பிளான், இங்க வந்து ஒர்க் பண்றோம். ஸோ அந்த சோலோட பர்பஸ் என்ன, நான் என்ன பண்ணணும், அந்த டைரக்டா அந்த சோலை வந்து டச் பண்ணும்போது தே ஆர் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இமோஷனலா. பிளஸ் இந்த சோல் பர்பஸ் வந்து தே ஆர் பிகமிங் அவேர் ஆஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இந்த லைட் லாங்குவேஜ்ங்கிறது, லைட் லாங்குவேஜ் ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு ரீகோட் த டிஎன்ஏ. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அந்த டாஸ்க், யுவர் டாஸ்க் இஸ் டு ரீகோட் த டிஎன்ஏ ஆக்டிவேட்டட். ஸோ நம்ம எப்போ அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் ஹியூமன் பீயிங் வந்து திருப்பி வர்றதுக்கு நீங்க வந்து ஒரு பார்ட்டா இருக்க போறீங்க அந்த பிளானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இந்த லைட் லாங்குவேஜ் வந்துட்டு அந்த டிஎன்ஏ கோடிங்கை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அது வந்து முக்கிய ஒர்க் பண்ணுது அந்த லைட் லாங்குவேஜ்ங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் டோல்ட். ஸோ அவங்களும் வந்துட்டு ஷீ இஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. நான் இந்த ஒரு பெரிய மிஷன்ல வந்துட்டு நான் வந்து எதுக்கு பிறப்பெடுத்திருக்கேன்,
நான் வந்துட்டு இதெல்லாம் பேசி ஸோ அந்த லைட் லாங்குவேஜ் ஆல்சோ தே பீப்புள் டர்ன் இன் மெனி பாசிட்டிவ் வேஸ். ஸோ எப்போ அந்த லைட் லாங்குவேஜ் கேட்குறாங்களோ அவங்க லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர் ஆன் தர் லைஃப். ஸோ அந்த கார்மிக் பேட்டர்ன்ஸ்ல வந்து திருப்பி திருப்பி சிக்கிக்காம அவங்க சோல் பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. அதுல வந்து அவங்க தேர் ஸ்டார்டிங் டு ஒர்க். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வருது அவங்க எங்க போய் அதெல்லாம் சொல்றாங்களோ. ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அந்த எனர்ஜி பாத்வேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த எனர்ஜி பாத்வேஸ்ங்கிறது டார்மெண்டா இருக்கு, இது இட்ஸ் நாட் ஆக்டிவ். ஸோ இந்த லைட் லாங்குவேஜ் என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜி பாத்வேஸ் எல்லாம் எது எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி மேக்கிங் இட் ஆக்டிவேட்டட். எப்போ அந்த எனர்ஜி பாத்வேஸ் அந்த ஃபீல்டு அந்த ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டில் எப்போ அதை வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ வி வில் பி ஏபிள் டு ரிசீவ் த கம்ப்ளீட் 12 டைமென்ஷன்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகுறதும் நம்ம இவால்வ் ஆகுறதும் அசெண்ட் ஆகுறதும் நடக்கும். ஸோ அவங்க கொடுத்த ஒர்க்கு வந்து இப்படி கரெக்டா அந்த லைட் லாங்குவேஜ் மூலமா அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னொரு நிறைய திங்ஸ் சொல்றாங்க. இப்போ யூஸ்வலி நம்ம நினைப்போம் இந்த ஜென்ரலா இந்த 5th டைமென்ஷன் 6th டைமென்ஷன் 4th டைமென்ஷன் 12th டைமென்ஷன் ஸோ இது வரைக்கும் தான் இருக்குன்னு நினைப்போம். பட் தட் இஸ் நாட் த திங். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு லோவர் ஹெவன்லி பாடிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த புக்ல சொல்றாங்க. ஸோ இதுக்கும் மேல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குன்றது இந்த புக்கு மூலமா தெரிய வருது. ஸோ இந்த புக்கு படி ஒரு 48 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சோலுங்கிறது டிஃப்ரெண்ட் பிறப்புகள் எடுத்து எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் எல்லா ரியாலிட்டிஸ்லையும் பிறப்பு எடுத்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிச்சு இவால்வ் ஆகுறது தான் பேசிக் பிளான். ஸோ இந்த 12 டைமென்ஷன்ஸ்க்கும் மேலே வந்துட்டு ஒரு ஹையர் வேர்ல்ட்ஸுங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அசெண்ட் ஆகணும். ஸோ அண்ட் லைரன் ஸ்டார்கேட் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி கூட சொல்றாங்க இந்த புக்ல. என்னது அந்த லைரன் ஸ்டார்கேட் அப்படின்னா சோல்ஸ் வந்து ப்ராப்பர் மெத்தட்ல எப்படி வந்து இந்த அர்த்ல வந்து பிறப்பெடுக்கணும், எப்படி ஒரு பிளான் போட்டு பிறப்பெடுத்து வந்து இந்த 3rd டைமென்ஷன்ல போயிட்டு அவங்க சோல் பிளானை மறந்துட்டு ஒரு ப்ராசஸ்ல போவாங்க இந்த சோல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த அர்த்துக்கு வரத்துக்கும் இந்த லோவர் ஹெவன்லி பாடிஸ் இந்த இதுக்கெல்லாம் போறதுக்கும் அந்த போர்ட்டல் தான் வந்துட்டு லைரன் ஸ்டார்கேட். ஸோ அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கும் இந்த இருக்கிற இந்த டைமென்ஷன்ஸ்க்கும் அந்த ஒரு இதுதான் அந்த ஸ்டார்கேட், அந்த போர்ட்டல் மாதிரி சொல்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் one more thing what they are revealing is what is the significance of December 21st 2012. so இது வந்துட்டு so நம்ம வந்துட்டு they are in such a period, very significant period. இது வந்து இந்த டைம் வந்துட்டு வெரி ரேர், எப்பவுமே வந்தது இல்லை எர்த் மேல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து இருக்கோம் நம்ம. இந்த பூமி வந்து அசெண்ட் ஆகுறதுக்கும் இந்த பூமியில ஃபுல்லா லைட் அண்ட் லவ் வந்துட்டு ஓப்பன் அப் ஆகுறதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் we are all collectively working. இந்த டைம்ங்கிறது வெரி ரேர் டைம். வை இது வந்து வெரி ரேர் டைம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா ஒரு இயர்ல வந்துட்டு 365 days இருக்கும் ஜென்ரலா நமக்கு தெரியும். பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் as கெலாக்டிக் இயர். ஸோ அந்த கெலாக்டிக் இயர்னா என்ன அப்படின்னா இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா ஸோ 26,000 years வந்துட்டு ஒரு கெலாக்டிக் இயர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ எப்படி வந்துட்டு எர்த் வந்துட்டு சன் சுத்து ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மில்கிவே கேலக்சில கெலாக்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கெலாக்டிக் சென்டர் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அ எனர்ஜி ப்ரோக்ராமிங் சென்டர் for the planets, for the entities in the Milky Way galaxy. So எல்லா entities may they are programmed to revolve around the galactic center. So அந்த galactic center வந்து earth revolve பண்ணனும் அப்படின்னா it will take 26,000 years. So அந்த ஒரு revolution தான் it is called as one galactic year. So December 21st வந்து அந்த ஒரு 1 galactic year வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது இல்லாம என்ன இன்னொரு பிரத்யேகம்னா பை December 21st 2012 இந்த மாதிரி 4 galactic years வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒன்று கிடையாது, இட் இஸ் 4 revolutions. ஸோ அந்த galactic இயரை கூட they are telling as great ages.
ஸோ அந்த 4 கிரேட் ஏஜஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது இந்த டிசம்பர் 2012க்கு. ஸோ தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ். ஒன்ஸ் எப்போ இந்த 4 ரெவல்யூஷன், இந்த 4 கிரேட் ஏஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ, 5th dimensional energies வந்துட்டு நம்ம பிளானட்ல வந்துட்டு இட்ஸ் ஸ்டார்டிங் டு போர் அண்ட் வி ஆர் ஸ்லோலி ஸ்டார்டிங் டு அசெண்ட் டு 5th dimension energies. ஸோ 3rd dimension விட 5th dimension வந்துட்டு இட் இஸ் அ ஹையர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கு போறதுக்கு the process has started from December 21st, 2012. இது வந்து ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷன் that is given in this book. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னொரு ஃபேக்ட் கூட சொல்றாங்க இந்த புக்ல. என்னன்னா, ஸோ டிசம்பர் 21st, 2012, ஸோ இந்த 5th dimensionங்கிறது அர்த் வந்துட்டு ஆல்ரெடி 5th dimensionல இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்துட்டு அர்த் பிளானட்டோட பேர் வந்துட்டு தாரா. ஸோ ஆல்ரெடி இந்த 5th dimensionல இருந்தது அர்த். பட் அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தே டோன்ட் வைப்ரேட் வித் லவ் தோ தே ஹேவ் டெக்னாலஜி. ஸோ அவங்களோட மேனிப்புலேஷன் அதனால என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அர்த் வந்து திருப்பி 3Dக்கே விழுந்துருச்சு. ஸோ 5thலேருந்து திருப்பி 3rd dimensionக்கு வந்துருச்சு. எப்போ அந்த 3rd dimensionக்கு வருதோ அப்போ வந்துட்டு இந்த டென்ஸ், அந்த ஃபிசிக்கல் பாடி வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். அவங்க வந்து சில டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, ஹவு லைஃப் வில் பி ஆன் 3rd dimension ஃப்ரம் அவங்க சைட்ல இருந்து. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடின்றது ரொம்ப டென்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து மைண்ட்ல என்ன நினைச்சாலும் அந்த கிரியேட் ஆகுறது, மேனிஃபெஸ்ட் ஆகுறதுன்றது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் இந்த 3 dimensionல. அது மட்டும் இல்லாம ஏஜிங்கிறது நடக்கும் பாடிக்கு. நம்ம வந்துட்டு அப்படியே யூத்லேயே ஃபுல்லா இருக்க முடியாது. ஸோ இந்த பாடி வந்துட்டு அந்த டீகே ஆகுறது, இந்த ஏஜிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இது இல்லாம நம்ம வந்து மறந்துடுவோம் நம்ம சோல் பிளான், நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம என்ன பர்பஸ் நம்ம சோலுக்கு, அது எல்லாமே நம்ம வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த மறந்துட்டோன்னே இட்ஸ் லைக் அ வெயில். ஸோ ஒரு என்ன சொல்றது, ரியாலிட்டி எதுவுமே தெரியாது. எல்லாமே நீங்க பிளான் பண்ணிட்டு வந்தீங்க, பட் நீங்க பிறப்பெடுக்கும் போது அந்த பிளானை வந்து மறந்துடுவீங்க. ஸோ அதுதான் இந்த வந்து ஒரு கேம் மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்போ நம்ம சோல் பர்பஸ் தெரியாதோ இட் வில் பி வெரி சேலஞ்சிங் டு லிவ் லைஃப் ஆன் எர்த். ஸோ அதுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம வந்துட்டு பாஸ்ட்டுக்கு வந்து போக முடியாது, என்னன்னு தெரியாது, பாஸ்ட் ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியாது. ஸோ மெடிடேஷன் மூலமா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஜென்ரலி இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தி எதுவுமே தெரியாது, நம்ம சோல் பிளான் எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட் வில் மேக் லைஃப் வெரி சேலஞ்சிங். ஸோ அவங்க வந்துட்டு எர்த்தை எப்படி சொல்றாங்கன்னா, எர்த் வந்துட்டு இட் இஸ் அ வெரி ஹார்ஷ் ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த கார்மிக் பேட்டர்ன்ஸ்ல எப்போ வந்து நம்ம சிக்கிப்போம், என்ன பண்றோமோ, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு லா ஆஃப் கர்மா. ஸோ நம்ம பண்றது எல்லாமே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கே திருப்பி வரும், அதை திருப்பி நம்ம வந்து அனுபவிக்கணும். ஸோ பாஸ்ட் லைஃப் வந்து ட்ராமாஸ், அந்த பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் அப்படியே கேரி ஆகும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்றாங்க, வாட் இஸ் இட் டு பி அ 3 dimensional, அந்த லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1 lakh years பிஃபோர், ஸோ 1 lakh years பிஃபோர் வந்துட்டு இந்த புது ஹியூமன் பீயிங், புது ஹியூமன் பாடியோட கிரியேஷன்றது, அந்த பிளான், அந்த இன்செப்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்போதான் சீடு வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு பிளானட் வந்துட்டு அண்டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் சிஸ்டம். ஸோ அங்கே வந்துட்டு இந்த கெலாக்டிக் ஃபெடரேஷன் வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்க எல்லாருமே. ஸோ கெலாக்டிக் ஃபெடரேஷன் யாருன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஆல் தி ஸ்டார் சிஸ்டம்ஸ். ஒவ்வொரு ஸ்டார் சிஸ்டருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு லீடர்ஸ் மாதிரி. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்ப்ளீட் கெலாக்ஸி, இந்த கம்ப்ளீட் ஸ்டார் சிஸ்டம்க்கு ஒரு கவர்னிங் பாடி மாதிரி. ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து இங்கே லோக்கலாக கவர்மெண்ட் இருக்கும், அப்படி வந்துட்டு அந்த காஸ்மிக்ல அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கவர்னன்ஸ்ல இப்போ வந்துட்டு அந்த சொல்றாங்க, ஜஸ்ட் வர்ணிக்கிறாங்க. அந்த அவங்க வந்து ஒரு கிறிஸ்டல் கேவ் மாதிரி இருக்கு, அந்த கேவுக்குள்ள எல்லாரும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. அது மொத்தமே ஒரு ரெட் கலரா இருக்கு அந்த கிறிஸ்டல். அந்த டேபிள் வந்துட்டு ப்ளூவா இருக்கு. அப்புறம் வந்து அங்க உட்கார சேர் வந்துட்டு ரெட்டா இருக்கு. ஸோ அந்த ஷிம்மரிங் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அந்த கிறிஸ்டல் மொத்தமே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ அங்க வந்துட்டு
இந்த நம்ம ஹீரோ நம்ம லைரன் ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து முன்வைக்கிறாங்க. என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அர்த்ல இருக்கிற பீயிங்ஸ் வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் சோல் எவல்யூஷன் அண்ட் பிசிக்கல் எவல்யூஷன். நம்ம வந்து அப்படியே அவங்கள டார்க்னஸ்ல விட்டுட முடியாது. ஸோ நம்மளும் அந்த வந்து நம்ம சோல் எவல்யூஷனை வந்து என்ஜாய் பண்றோம், நம்ம கிஃப்ட் எல்லாம் என்ஜாய் பண்றோம். பட் அவங்க வந்துட்டு அர்த்துங்கிறது ஒரு லோவர் டைமென்ஷன்னால நம்ம வந்து அது ஒதுக்கி வைக்க முடியாது. we have to help those beings. அவங்களுக்கு வந்து அவங்க என்லைட் ஆனாதான் வந்து அவங்க வந்து எவல்யூஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்காங்கன்னா, தே ஆர் லைக் கொஞ்சம் பார்பாரிக்கா இருக்காங்க, முரட்டுத்தனமா இருக்காங்க. தே ஆர் ஸ்டில் இன் செப்பரேஷன். நீ தனி நான் தனி, இது எல்லாம் இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த எப்பவுமே அந்த சர்வைவல்காகவே வந்து லிவ் பண்றாங்க. அந்த சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்குறோமா, போனோமா, we are still in that survival. அந்த சர்வைவல் தாண்டி வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. அந்த லவ், அந்த வைப்ரேஷன், எல்லாரும் வந்துட்டு ஒரே அந்த யூனிட்டியில இருக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. பிளஸ் அவங்க வந்து யாராச்சும் அவங்கள வந்து மிரட்டினாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் இன் அர்த். பட் வந்துட்டு தே ஹாவ் டு எவால்வ். அந்த எவால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று முன்வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்பா சென்ச்சுரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதுல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் தான் புரோட்டியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்துட்டு மோஸ்ட்லினாக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இந்த ஹை பொட்டன்ஷியல், இந்த ஹை ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து நம்ம எர்த் பீயிங்ஸ்க்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து சரியா யூஸ் பண்ணிக்க முடியாது. அது வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க ஒரு நாள் நம்மளுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம், நம்மளுக்கே அகெயின்ஸ்டா வார்க்கு வரலாம். இவ்வளோ இப்போ வந்துட்டு அந்த பவர் எப்போ கொடுக்கணும்னா, அந்த பவரை வந்து ஹேண்டில் பண்ற தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்போ அவங்க லவ் அண்ட் பீஸோட வைப்ரேட் ஆறாங்களோ தே வில் பி ஏபிள் டு ஹேண்டில் தட் ஸ்பிரிச்சுவல் பவர். ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு தெரியல அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வேணா வந்து ரியாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதுல என்னன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கிஃப்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஜெனட்டிக் கோடுங்கிறது பாஸ் ஆயிடும். ஒன்ஸ் அது பாஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து திருப்பி எடுத்துக்க முடியாது, அது வந்து திருப்பி இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த அர்த்ல வந்துட்டு ஃப்ரீவில்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். யாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அந்த ரியாலிட்டியில எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் கிவன் இஸ் கிவன். அவங்க வந்து ஒரு மூவி மாதிரி வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த ரிஸ்கை வந்து எடுக்க வேணாம், இப்பவே வேணாம். அவங்க வந்து எப்படி போட்டோமோ போட்டோம், கொஞ்ச நாள் வந்து அவங்க கான்சியஸ்னஸ் இவால்வ் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி கொஞ்சம் வந்து இவால்வ் ஆனாங்கன்னா தென் வி வில் திங்க் வெதர் வி கேன் ஹெல்ப் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு திருப்பி கிடையாது. அவங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி, லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கலாம். பட் வந்துட்டு ஹூ ஆர் வி டு டினை தட் இது வந்து எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே என்ஜாய் பண்றோம். ஸோ அது வந்து எங்களுக்கு கொடுத்து ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இல்லாம வந்துட்டு அவங்க வந்து முன்னாடியே சொல்றாங்க இந்த மாதிரி, எப்போ இந்த 4 ஏஜஸ் கிரேட் ஏஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அர்த் வந்து ஒரு 5th டைமென்ஷன்ல வந்துட்டு என்டர் ஆகுதோ அர்த் வந்துட்டு அசெண்ட் ஆகும். அந்த அசெண்ட் ஆகுற டைம்ல இந்த பூமியில இருக்கிற மக்கள் கூட வந்து அசெண்ட் ஆவாங்க. அது கூட அசெண்ட் ஆகும்போது ஸோ அப்போ வந்து நம்ம பெருமைப்படலாம், நம்ம வந்து இந்த ஒரு 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்து நம்ம தான் வந்து பேரண்ட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஹியூமன் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வப்படுற ஒரு டைம் வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க. எதுக்கு வந்து அர்த்ல வந்து இவால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க, ஏன் இவால்வ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா, அங்க வந்து பாண்டேஜ் இருக்கு. அது வந்துட்டு அந்த சொன்னோம்ல, நம்ம சோல் பர்பஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு டார்க்னஸ்ல இருப்போம், ஒரு இக்னோரன்ஸ்ல இருப்போம். ஸோ எப்போ அந்த அந்த காட் எசன்ஸ், எப்போ நான் யாரு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எல்லாம் வருதோ அப்போதான் வந்து என்லைட் ஆக முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த பாண்டேஜ்ல தான் அப்படியே சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அர்த்துக்கு வந்து டிசெண்ட் ஆனோம்னா திருப்பி அசெண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அர்த்ல வந்துட்டு இது 12 டைமென்ஷன்ஸ்ல இருந்தும் வந்திருக்காங்க பீயிங்ஸ். இது இல்லாம
12 டைமென்ஷன்ஸ்க்கும் மேல இருக்கிற ஹையர் டைமென்ஷன்ஸ், இன்னும் அதுக்கு ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற பீயிங்ஸும் இங்க வந்திருக்காங்க இந்த அர்த்துல. ஸோ இவங்க வந்து அசெண்ட் ஆக திருப்பி முடியாது. ஏன் அசெண்ட் ஆக முடியாதுன்னா, அவங்க இந்த அர்த்தோட 3Dல விழுந்துட்டு அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்க மறந்துடுறாங்க. திருப்பி திருப்பி அந்த பேட் கர்மாஸ், அந்த கர்மாஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த கர்ம அந்த சைக்கிள்லயே அவங்க சிக்கிக்கிறாங்க. ஸோ திருப்பி லைஃப் அண்ட் டெத், அந்த பிசிக்கல் பாடி எடுக்கிறது, திருப்பி இறக்குறது, திருப்பி இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், திருப்பி ப்ராப்பரா வந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர்றது, திருப்பி எல்லாமே மறந்துடுறது, திருப்பி பேட் கர்மா, அதே கர்மாஸ் வந்து ரிப்பீட்டடா பண்றது. ஸோ அந்த கார்மிக் பேட்டர்ன்ல எப்போ சிக்கிக்கிறாங்கோ அவங்க வந்து தே ஆர் ஸ்ட்ரக். தே நீட் நாலேஜ், தே நீட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைன்னா அவங்க வந்து அவங்க யாருன்னு ரியலைஸ் பண்ண முடியாது, அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு ரியலைஸ் பண்ண முடியாது, திருப்பி அதுக்கு போற சான்ஸ் கூட கிடையாது. ஸோ எந்த டைமென்ஷன்ஸ்ல இருந்து வந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே அர்த்துல இப்போ ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 12 டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தாதான் எப்படி வந்து டிசெண்ட் ஆகுறோமோ அவ்வளோ ஈஸியா வந்து அசெண்ட் ஆகிறதுக்கு முடியும். இல்லைன்னா இது தவிர வேற சான்ஸ் இல்லை. நிறைய பேர் முரட்டுத்தனமா இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்க வந்துட்டு அங்க உள்ள வந்து அந்த சோல்ஸ் வந்து ரொம்ப ஏங்குது, இந்த நாலேஜ்காக ஏங்குது. அவங்க வந்து ஒரு டைம்ல வந்துட்டு அவங்க ஒரு காலத்துல அவங்க வந்து ஸ்டார் சிஸ்டம்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து அந்த பிறப்பை எடுத்திருக்காங்க அர்த்துல. ஸோ ஆனா அதெல்லாம் மறந்த பிறகுனாலும் அந்த சோல், அந்த இன்னர் வந்து உள்ள இருக்கு, அந்த எசன்ஸ் எல்லாமே, அந்த மெமரிஸ் எல்லாமே அந்த சோல்ல இருக்கு. அந்த சோல் வந்து உள்ள வந்து அசெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏங்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா இந்த 12 ஸ்ட்ராண்ட் அந்த டிஎன்ஏக்கு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அண்ட் இன்னொரு என்ன பாயிண்ட் முன்வைக்கிறாங்கன்னா, இதுல நம்ம ஹீரோயின் எஸ்ஐன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 12 டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த 12 டைமென்ஷன்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் பாடிஸோட இருப்பாங்க. எல்லாருமே சேம் பிசிக்கல் பாடி கிடையாது. இப்போ எப்படின்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்ட்டு இருக்கு. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி கூட நம்ம கெலாக்டிக் ஃபெடரேஷன்ல ஒரு பார்ட் தான். ஸோ அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸில இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு 4 கால் இருக்கும், நிறைய கை இருக்கும், அப்புறம் ஒரு இப்படி ஒரு ப்ரொட்ரூட் ஆகுற மாதிரி ஒரு ஹெட் வந்து இருக்கும், ஒரு சம்வாட் லைக் இன்செக்ட் மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்டார் நேஷன்ஸ்ல இருந்து வந்தாலும் தேர் அவுட்டர் அப்பியரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்க ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போய் லிவ் பண்ண முடியாது ஒரு பாடியில. பிகாஸ் அந்த பிசிக்கல் பாடி இஸ் மென்ட் ஃபார் தட் பர்டிகுலர் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனல் கண்டிஷன்ஸ், அந்த என்விரான்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாடி இருக்கும். அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து 11th லைரால இருக்கிறவங்க ரொம்ப நேரம் வந்து சீரியஸ்ல இருக்க முடியாது, அதே மாதிரி சீரியஸ்ல இருக்கிறவங்க அங்க போய் வாழ முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன்டர் டைமென்ஷனல் மேரேஜஸ், அந்த இன்டர் டைமென்ஷனல் மேரேஜ் வந்து பண்ணிக்க முடியாது அவங்க. ஏன்னா இதுதான் மெயின் ரீசன். ஆல்ரெடி வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த இன்டர் டைமென்ஷனல் மேரேஜுங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணி அவங்களுக்கு வர குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க இந்த டைமென்ஷன்லயும் வாழ முடியாது, அந்த டைமென்ஷன்லயும் வாழ முடியாது. தே ஆர் சஃபரிங் அ லாட். அந்த பாடிங்கிறது 2 டைமென்ஷன்ஸுமே ஒத்து வராது. ஸோ அப்போ வந்துட்டு கெலாக்டிக் ஃபெடரேஷன் வந்துட்டு இந்த இன்டர் டைமென்ஷன்ஸ் மேரேஜ் வந்துட்டு அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஸோ அந்த சேம் ரீசனுக்காக தான் மோஸ்டீனியா எசேனியா வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டாலும், ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் 5th டைமென்ஷன் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் 12th டைமென்ஷன். ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டாலும் வந்துட்டு அவங்க வந்து யுனைட் ஆக முடியாது. தேர் டெஸ்டினிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் காஸ்னால தே காண்ட் யுனைட். ஸோ எப்போ இந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்துட்டு கிரியேட் பண்றோமோ, எப்படி அப்போ வந்து அந்த நியூ ஹியூமன் பீயிங் எப்போ கிரியேட் ஆகுறோமோ, ஸோ அந்த நியூ ஹியூமன் பீயிங் வந்துட்டு ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு டிராவல் ஆல் தி 12 டைமென்ஷன்ஸ். ஸோ அந்த பாடி வச்சுட்டு எல்லா 12 டைமென்ஷனும் நம்ம வந்துட்டு வாழலாம். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ இது வந்துட்டு இவங்களுக்கே கிடையாது அந்த கேப்பபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு புது கேப்பபிலிட்டி இருக்கிற பர்சன் இருக்கிறவங்க வந்துட்டு இங்க இந்த புது ஹியூமன் வந்து கிரியேட் ஆக போறாங்க. ஸோ தட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதனால தான் ஏன் இந்த பாடி வந்து மல்டி டைமென்ஷனல் சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இட் இஸ் மல்டி டைமென்ஷனல் நம்ம பாடி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் டிசைட் பண்றாங்க. லாஸ்ட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் வந்துட்டு ஸ்டார் நேஷன்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க டிஎன்ஏ வந்துட்டு அவங்க பெஸ்ட் குவாலிட்டிஸ்
எல்லாமே அந்த ஒரு ஜெனட்டிக் கோட்ல வந்து ஆட் பண்ணணும். everyone should contribute to their to this 12 strand genome. ஸோ அதில் எல்லா டைமென்ஷன்ஸோட நாலேஜும் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு பிளேடியன்ஸ் வந்துட்டு தே ஆர் அவங்க பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டு வைப்ரேட் வித் லவ். தட் அந்த ஃபிசிக்கல் ஹார்ட் வந்துட்டு இந்த பிளட் ஃபுல்லாக வந்து பாஸ் ஆகும் சர்க்குலேஷன். இது இல்லாமல் அந்த ஹார்ட் சக்கரா இருக்கும். அந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆச்சுன்னா the capacity to love, the compassion and the purity, அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ் அது எல்லாமே வந்துட்டு பிளேடியன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து பிளேடியன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ இது இல்லாமல் 7th டைமென்ஷன்ஸ்ல வந்துட்டு ஆர்க்சூரியன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆர்க்சூரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளானட், ஒரு எர்த்து, சாரி ஸ்டார் சிஸ்டம். ஸோ அந்த ஆர்க்சூரியன்ஸ் வந்துட்டு தே ஆர் குட் அட் இமோஷனல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஸ்ட்ரல் பாடியை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு அந்த சட்டில் ஃபீலிங்ஸ், அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆர்க்சூரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆண்ட்ரோமீடியன்ஸ். ஸோ ஆண்ட்ரோமீடியன்ஸ் யாருன்னா, ஸோ இவங்க வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா த எபிலிட்டி டு ரீசனிங். ஸோ ஒன்று திங்க் பண்ணுறதுக்கும் ஒன்று ரீசனிங் பண்ணுறதுக்கும், இது காஸ்னா என்ன எஃபெக்டாக இருக்கும், ஏன் இது வந்துச்சுன்னா இது ஏன் வரணும், அந்த ரீசனிங் வந்துட்டு பண்ணுறது தான் வந்து ஆண்ட்ரோமீடியன்ஸ். ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்ம ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். அது இல்லாமல் இந்த வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்தோன்னா எப்படி சால்வ் பண்ணணும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி எப்படி நம்ம வந்து முன் வரணும், இந்த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் லைஃப் வந்து எப்படி அந்த மர்மம் எல்லாம் டீகோட் பண்ணணும், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க டிஎன்ஏ அவங்க கோடெல்லாம் கொடுத்து. அப்போ அந்த மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லீடர் பேர் வந்துட்டு மால்வி. ஸோ அவங்க வந்துட்டு முன் வந்துட்டு ஹீ கிவ்ஸ் அ சில்வர் பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, த கம்ப்ளீட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஆண்ட்ரோமீடியன்ஸ் வந்துட்டு அந்த பாக்ஸில் இருக்கும், அந்த வைப்ரேஷன்ஸ். ஸோ அந்த சோல், அந்த ஆண்ட்ரோமீடியன்ஸ், அந்த சோல் ஹிஸ்ட்ரி, அந்த சோல் மெமரி எல்லாமே கலெக்டிவாக சேர்த்து அவங்க வந்து தீஸ் ஆர் மை ஆர் ஆண்ட்ரோமீடியன்ஸ் வந்து எங்களோட வைப்ரேஷனல் ரெக்கார்ட்ஸ் இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த ஹியூமன் வந்து டிஎன்ஏ வந்து டிசைன் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, ஆண்ட்ரோமீடியன்ஸ் வந்துட்டு தே ஹாவ் த எபிலிட்டி டு யுனைட். அவங்க வந்து ஆண்ட்ரோமீடியன்ஸ் வந்து நான் சொன்னேன் மாதிரி அனிமல் மாதிரி, இன்செக்ட் மாதிரி இருப்பாங்க அந்த ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. பிகாஸ் அந்த அந்த ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு வந்து தேவர் டிஸ்கிரிமினேட்டட். லைக் இப்போ எப்படி நம்ம வந்து ஜென்ரலாக எர்த்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரேசிசம் எப்படி இருக்கோ, தே ஆல்சோ அந்த ஸ்டார் நேஷன்ஸ் அந்த லெவலில் வந்துட்டு அந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறத ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார் நேஷன்ஸ், இந்த கெலாக்டிக் ஃபெடரேஷன் எல்லாம் ஃபார்ம் ஆகி எல்லாருமே ஒன்று தான். நம்ம ஃபிசிக்கலாக வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருந்தாலும் we are all one in the essence. இந்த ஒரு ஸ்டேட், இந்த ஒரு உலகத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். we also faced a lot of struggles. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு ஸோ இந்த நாங்கள் கொடுக்குற தத்துவத்தில் என்ன இருக்குன்னா, என்ன நடந்தாலும் சரி, அட்லாஸ்ட் ஃபைனலி த எபிலிட்டி டு யுனைட். யாராச்சும் வந்து டாமினேட் பண்ணாலும் அதுக்கு வந்து என்ன சொல்றது, என்ஸ்லேவ் ஆகாம அவங்களுக்குள்ள தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எங்க இருந்தாலும் எல்லாருமே அந்த யுனைட் ஆகுற குவாலிட்டி வந்துட்டு இருக்கு, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுங்கிறது இருக்கு. இந்த என்ன கஷ்டம் வந்தாலும் அது மீறி போகிற அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த ஆண்ட்ரோமீடியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த ஹியூமன் ஜெனட்டிக் கோட்ல வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு இந்த எபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கவுன்சிலில் வந்து தே ஆர் ஆல் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ ஆல்ஃபா சென்ச்சுரியில் இருக்கிறவங்க வந்துட்டு எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, தே ஹாவ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அவங்க வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்ஸாக யோசிச்சுட்டு they are very very advanced in innovations, inventions, technology. அதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் அவங்க. ஸோ அவங்களோட இது வந்து
குவாலிட்டிஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அந்த லீடர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, புரோட்டியஸ் வந்து அவர் வந்து மறுத்தாரு மோஸ்டினியாவோட இது எல்லாம். இல்ல நாங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து we are not ready to contribute our gene to this genetic code. ஸோ இந்த ஹியூமன் ஜீன்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இல்லை. பட் ஸ்டில் வந்துட்டு நாம வந்து பர்சனலாக எங்களுக்கு வேணாம், பட் we will support this ப்ராஜெக்ட். நம்ம வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க ஒரு பிளானட் ஒரு ஸ்டார் சிஸ்டம் மட்டும்தான் இதுக்கு வந்து முன் வரல அவங்க ஜீன் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த லைரா அண்ட் சீரியஸ் இவங்க வந்து என்ன ரெஸ்பான்சிபிள், என்ன டாஸ்க்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே சேர்த்து தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் ஜெனட்டிக்ஸ். ஸோ சீரியஸ்ல இருக்கிறவங்களும் லைரால இருக்கிறவங்களும் ரெண்டு பேருமே தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் ஜீன் டெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ்ல வந்து அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ அவங்க டாஸ்க் என்னன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த ஜெனட்டிக் கோட் வந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த தத்துவம் எல்லாம் போட்டு, ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹியூமன் பாடி எப்படி இருக்கணும், அது ஃபிசிக்கலா எப்படி இருக்கணும், அது அழகாவும் இருக்கணும், அதுக்கு ஒரு மேல் வெர்ஷன் இருக்கணும், ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ற டாஸ்க் தான் சீரியஸ் அண்ட் லைரன்ஸ் வந்து சேர்ந்து பண்ண போறாங்க நம்மளுக்கு. ஸோ இப்படி நடக்கும்போது லைரா பத்தி கொஞ்சம் சொல்றாங்க அவங்க. ஸோ லைரா வந்துட்டு 12th டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டார் சிஸ்டம். ஸோ மோஸ்டினியா வந்து திருப்பி அந்த லைரா சிஸ்டம்க்கு போறாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் அந்த பிளானட் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க. ஸ்கை வந்துட்டு ரொம்ப வயலட்டாக இருக்கும், பெரிய பெரிய கிரீன் கலர் மவுண்டன்ஸ் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பார்க்கறதுக்கே. மோஸ்டினியாவுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த ஸ்டார் சிஸ்டம். ஸோ அவர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஹீ வில் ஹாவ் அ வெரி சிம்பிள் லைஃப். ஸோ அவர் வந்து பில்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி இருக்கும் எல்லாம். ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும், அந்த பில்டிங் எல்லாமே லெவலாக இருக்கும். அந்த ரூஃப் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம், நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்கையை வந்து அப்படியே டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ எப்போ நம்மளுக்கு தேவை இல்லையோ அந்த வந்து ரூஃப் வந்து ஒப்பேக் ஆகிடும்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடும். அது எப்படின்னா நம்ம தாட்லேயே நம்ம வந்துட்டு அவங்க பண்ணலாம். அந்த தாட்லேயே வந்து அந்த லிஃப்ட்டை நிறுத்துறது, இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறது, இந்த ரூஃபை வந்து மூடுறது, ஸோ இதெல்லாமே அவங்க வந்து தாட்லேயே அவங்க வந்து பண்ணுவாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பேர் வந்துட்டு கானான்னு சொல்லிட்டு ஒரு பேர். அது என்னன்னா, அது ப்ளூ கலர் ரிப்பன்ஸ் மாதிரி எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஒரு கார்பெட்டில் வந்துட்டு நம்ம வந்து பிளேஸ் ஆகிட்டு எங்கே நினச்சானோ நம்ம அங்கே போக முடியும். ஸோ அதே மாதிரி இந்த கானான்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒன்ஸ் அந்த ஸ்டெப் இன் ஆயிட்டோம்னா அந்த எனர்ஜி அந்த ரிப்பனில் நம்ம எங்கே நினைக்கிறோமோ இட் வில் கொண்டு போய் சேர்த்துடும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி. அண்ட் மைண்ட் மூலமாக அவங்க வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும், இங்கே போகணும், ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ண முடியும். இது இல்லாமல் என்னன்னா, லைரன் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க கல்ச்சரில். ஸோ லைரன் உமன் வந்துட்டு தே ஆர் டெல்லிங் ஆஸ் தே ஆர் த ட்ரூ கிரியேட்டர்ஸ். ஸோ கிரியேட்டர்ஸ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த இந்த டிஎன்ஏக்கு வந்து மெயின் என்ன எசன்ஸ்னா, இந்த சவுண்டு, லைட்டு, எனர்ஜி, வைப்ரேஷன். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் கொண்டு தான் அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு சீக்வென்ஸில் போட்டால் அந்த நியூக்ளிக் ஆசிடுங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுறது, ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகி தான் அமினோ ஆசிட்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் தான் அந்த டோட்டல் டிஎன்ஏ அந்த நியூக்ளியஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து தான் ப்ளூ பிரிண்ட் ஃபார் த டோட்டல் ஹியூமன் பாடி. ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எப்படி வந்து க்ரோ ஆகணும், இந்த பாடி வந்து எப்படி எவால்வ் ஆகணும், ஸோ அதுக்கு எல்லாமே இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த டிஎன்ஏ, இந்த நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த லைரன் உமன் வந்துட்டு தே ஹாவ் த கேப்பபிலிட்டி, அந்த வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ட்ரீம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட் சீக்வன்சஸ், அந்த சவுண்ட், அந்த எனர்ஜி, அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ் ஆக்கி ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுறது தான் இவங்க வந்து வேலை, இந்த லைரன் வந்துட்டு. ஸோ தே ஆர் ஆல்சோ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஜெனட்டிக்ஸ். ஸோ அதுக்கு தான் அந்த லைரன் உமனுக்கு வந்து அவ்வளோ வந்துட்டு ஒரு மதிப்பு அவங்களோட கல்ச்சரில். ஸோ அதுலேயே நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது அவங்களுக்கு.
யாருக்கு ஹையர் கிரியேட்டிவ் பவர். ஸோ அந்த ஜென்மங்களா அந்த லைஃப் டைம்ஸ் எடுத்து எடுத்து அதுல வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து ஆயிருக்காங்க அதுல. இது இல்லாம சீரியஸ்க்கும் ஸோ இந்த எசேனியா பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பேசுவோம். எசேனியா வந்துட்டு 400 லைஃப் டைம்ஸா வந்துட்டு இருக்காங்க சீரியஸ்ல. ஸோ இங்க 400னா 400 காஸ்மிக் இயர்ஸ். ஸோ அவங்க ஒரு ஜென்மமே வந்துட்டு 400 காஸ்மிக் இயர்ஸ். ஸோ அவங்க வந்து நிறைய லைஃப் டைம்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க இதுல. அவங்க வந்து ஒரு காலத்துல வந்துட்டு அந்த சோல் வந்துட்டு லைரன் ஸ்டார்கேட்டுக்கும் தாண்டி ஒரு ஹையர் டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்க இருந்து தான் இவங்க வந்து பிறப்பெடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஷீஸ் ஃப்ரம் தட் ஹையர் டைமென்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இந்த சீரியஸ்ல ஏன் பிறப்பெடுத்திருக்காங்கன்னா கிரியேஷன் ஒர்க் பண்ணணும். இந்த ஜெனட்டிக்ஸ் இந்த கிரியேஷன் எல்லாமே கிரியேட் பண்றது. ஸோ சீரியஸ் வந்துட்டு கிரியேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ சீரியஸ்னா என்னன்னா அந்த கிரியேட்டிங் பவர், அந்த கிரியேட்டிங் எபிலிட்டி, தட் இஸ் தேர் ஸ்பெஷல் பாயிண்ட். அவங்க ஆர்கிடெக்சர்ல எல்லாமே பார்த்தோம்னாலும் அது வந்து ஒரு ஃபிபனசி சர்க்கிள் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. நம்ம வந்து நெட்ல போய் பார்க்கலாம் ஃபிபனசி சர்க்கிள்லாம் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஆல் தேர் ஆர்கிடெக்சர் வில் பி இன் தட் ஃபிபனசி ஸ்பைரல் ஷேப். அதுக்கு என்ன வந்து ஒரு சிம்பலைசிங்னா அந்த ஃபிபனசி சர்க்கிள் வந்துட்டு அந்த கிரியேஷன்ங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்கு வந்து சிம்பலைசிங். ஸோ அந்த அவங்க வந்து ஜென்ரலி தே ஆர் கிரியேட்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து அந்த சிம்பலைசிங்கா அது வந்து வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அந்த பில்டிங்ஸ்ல எல்லாமே. ஸோ இது வந்து கொஞ்சம் சொல்றாங்க சீரியஸ் பத்தி, இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. ஸோ இது இல்லாம ஸோ எசேனியா வந்துட்டு இந்த ஒரு சோல் பிளான் இந்த கிரியேஷன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சீரியஸ்ல வந்து பிறப்பெடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சோல் பிளான்ல என்ன இருக்குன்னா இந்த எர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், எர்த்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்க வந்து எர்த் வந்து இவால்வ் ஆகணும், அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம என்ன சொல்றது அவேக்கண்டா இருக்கிற மாதிரி அவங்களையும் வந்து அவேக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கு இன்னர்ல இருந்து. ஸோ அவங்க ஒரு நாள் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, நான் உன்னோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா நம்ம லைஃப் டைம்ஸ் அந்த சோல் ஹிஸ்ட்ரி அது எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்டு தான் வந்துட்டு அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ஆகாஷிக் ரெக்கார்டு வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, நான் உன்னோட ஆகாஷிக் ரெக்கார்டு பார்த்தேன், அது அங்க வந்துட்டு நீ வந்து ஒரு லைஃப் டைம் வந்துட்டு எர்த்துக்கு போய் நீ வந்து வாழ போற. ஸோ நம்ம வந்து இந்த 4 கிரேட் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 4 கிரேட் ஏஜஸ் அப்போ ஒவ்வொரு அந்த ஸ்டார்டிங் அந்த கிரேட் ஏஜ்க்கு இந்த ஹையர் டைமென்ஷன்ஸ் அந்த ஸ்டார் நேஷன்ஸ்ல இருந்து மாஸ்டர்ஸ் வந்து அர்த்துல வந்து பிறப்பெடுத்து அந்த சிவிலைசேஷன் அப்போதான் வந்து அவங்க எல்லாம் பூஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்ல அந்த கிரேட் ஏஜ். ஸோ அப்போ வந்து இவங்க எல்லாருமே